எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். டிவிகே பிரசிடென்ட் விஜய் அவர் தேர்ஸ்டே அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க பார்ட்டி கேண்டிடேட்ஸ்கிட்ட வந்து கொஞ்சம் காஷியஸாக இருங்க மே 4 அன்றைக்கி, அதாவது அந்த ஓட் கவுண்டிங் டே அன்றைக்கி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவருக்கு நிறைய அந்த வைலன்ஸ் எல்லாம் நடந்ததில்ல பல இடங்களில், அதை வச்சு பேஸ் பண்ணி இதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. அந்த எலெக்ஷன் அந்த டே அன்றைக்குமே வந்து அங்கே தாக்குதல்கள் வந்து கிளாஷ் நிறைய ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது வந்து நிறைய அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸும் வந்திருக்காங்க. சிலதெல்லாம் கட்சிக்காரங்க, அது யாருன்னே தெரியாதவங்களாம் வந்து தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லி இவங்க காஷன் பண்ணியிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா 233 அந்த 31 தொகுதியில் இருக்கிற அந்த பார்ட்டி ஆளுங்களை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் பனையூரில் மீட் பண்ணி இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதை வந்து 20 பேட்சாக வந்து பிரித்து அவங்கள வந்து இன்ட்ராக்ட் பண்ணி இருந்திருக்காரு அவங்களோட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கேண்டிடேட்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த மீட்டிங்கை, அப்போ வந்து விஜய் வந்து அதை இன்கொயர் பண்ணியிருக்காரு. அந்த போலிங் டே அன்றைக்கி என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் அட்வைஸும் கொடுத்துருக்காரு, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு கவுண்டிங் டே அன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறத. அந்த ஏற்கனவே அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க இந்த கேண்டிடேட்ஸு. கேண்டிடேட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அட்டாக் பண்ணதுனால வந்து பண்ணப்பட்டதுனால பார்ட்டி பிரசிடெண்ட் வந்து எங்களை வந்து காஷியஸாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வந்து அந்த இன்சிடென்ட்ஸ் பற்றிலாம் சொன்ன உடனே அந்த கவுண்டிங் டே அன்றைக்கி வந்து எலெக்ஷன் அந்த இது வந்து அந்த மே 4 அன்றைக்கி ஏதாவது அந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த கேண்டிடேட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த விஜய் வந்து அவங்கக்கிட்ட வந்து வெற்றி பெற்ற கேண்டிடேட்ஸை வந்து இமீடியட்டாக பனையூருக்கு ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு அப்புறமா இதை வந்து பண்ண சொல்லியிருக்காரு அவர் விஜய். என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கேண்டிடேட்ஸ் கிட்ட நான் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், நீங்கள் வேறு எங்கேயும் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேண்டிடேட்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸு. நிர்மல்குமார் ஜென்ரல் செக்ரட்டரி டிவிகேயோட டெப்யூட்டி ஜென்ரல் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிப்போர்ட்டர்ஸ்க்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த மீட்டிங் நடந்தது ஃபுல்லுமே வந்து மே 4க்கான ப்ரிப்பரேஷன் தான் ஃபுல்லாக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. விஜய் வந்து ஃபஸ்ட்டு தடவை வந்து கண்டெஸ்ட் பண்ணவங்கள, அதாவது போட்டியிட்ட அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் அவங்க டிவிகேவை நம்புகிறாங்க அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. ஆர்கே நகர் அந்த இதை சேர்ந்த மேரி வில்சன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட அந்த மீட்டிங்கில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் வந்து சொன்னாங்களோ, கேண்டிடேட் சொன்னது எல்லாத்தையுமே அவர் கேட்டுக்கிட்டாரு. போலிங் டேயில் என்ன ஆச்சுங்கிறத எல்லாத்தையும் வந்து பொறுமையாக கேட்டுக்கிட்டாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவரை பற்றி வந்து ஒரு குட் லிசனர், நல்லா வந்து எதாக இருந்தாலும் பொறுமையாக கேட்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவர் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து என்ன, அப்புறம் வந்து ஃபீட்பேக் அது எல்லாத்தையும் வந்து அவர் நல்லா கவனிச்சுக்கிட்டாரு, கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பீப்புளோடைய டிசிஷன் வந்து ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது அப்படின்னு இந்த மேரி வில்சன் அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, தேர்ஸ்டே அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. கவுண்டிங் டே அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி அவங்களுடைய சீனியர் அந்த பார்ட்டி அங்கே வந்து பார்ட்டி சீனியர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸில் தேர்ஸ்டே அன்னைக்கு அந்த சென்னையில் நடந்திருக்கு இந்த டிஸ்கஷன் அப்படின்னும் சொல்லப்படுது. ஹாலிடேக்காக 4 நாள் விசிட் பண்ணியிருந்தால கோடைக்கானல், அங்கேருந்து வந்து நேற்று ஒரு நாள் விட்டு இன்றைக்கி அண்ணா அறிவாலயத்தில் வந்து அவர் மீட் பண்ணியிருக்காரு, ஒரு மீட்டிங் வச்சுருந்துருக்கார் சீனியர்ஸோட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் துரைமுருகன், அப்புறம் வந்து இவி வேலு, ஹவுசிங் மினிஸ்டர் எஸ் முத்துசாமி, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், அந்த மாதிரி வந்து பன்னீர்செல்வம், இந்த மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸோடு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம சிஎம்மும் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு, இது மாதிரி அந்த இது வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு, அப்பாயின்மெண்ட் அந்த போலிங் ஏஜென்ட்ஸை வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கவுண்டிங் டே அன்னைக்கு அப்படிங்கிற ஓட் கவுண்ட் பண்ணுற இடத்துல அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேண்டிடேட்ஸ் யூஸ்வலாக மீட் பண்ணுறது பார்ட்டி லீடர்ஸை இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. இவங்களும் அதே சொல்கிறாங்க, அங்கே போய் வந்து அந்த கேண்டிடேட்ஸ் வந்து அங்கே என்ன நடந்தது போலிங் டே அன்னைக்கு, அப்புறம் வந்து அங்கே சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம்
வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க லீடர்ஸ் கிட்ட அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்காங்க பாரதி. முருகன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து எங்கள் கட்சி வந்து பார்ட்டி எக்ஸிட் போல் பற்றிலாம் உரி பண்ணலை. நாங்கள் வந்து மெஜாரிட்டிலேயே வந்து எங்களோட இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். இது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎம் வந்து கேண்டிடேட்ஸை வந்து மினிஸ்டர்ஸை மட்டும் மீட் பண்ணாமல் வேரியஸ் அந்த டிஸ்ட்ரிக்ஸில் வந்து அந்த இன்கொயர் பண்ணியிருக்காரு. அந்த வின்னிங் சான்சஸ் எவ்வளோ இருக்குது அந்தந்த ரீஜியனில் அப்படிங்கலாம் வந்து கேட்டு தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கோயம்புத்தூர் பற்றி அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. மீட்டிங் முடிஞ்ச பிறகு துரைமுருகன் அப்படிங்கிறவர் இதே ரிப்போர்ட்டர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு வந்து விக்ட்ரியோட சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, நல்லா பிரைட்டாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மற்றவங்க வந்து சொல்கிறாங்க அவங்கவுங்களுடைய அந்த இதை வந்து பார்ட்டி வெல்லுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை வந்து ஃபூலிஷ்னஸ்ஸு அவங்களுடைய வந்து அது அறியாமை அப்படிங்கிற மாதிரி வந்து அதை தாக்குற மாதிரி வந்து இவர் பேசியிருக்காரு இந்த துரைமுருகன் அவர். எல்லாருமே வந்து 4 கட்சிகளையுமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்காங்க. நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஒரு அன்பிரிடிக்டபிள் எலெக்ஷனாக தான் இது இருந்தது. இனி ஒரு ஜஸ்ட் 2 1/2 டேஸ் தான், அவ்வளோதான். அப்புறம் மண்டே அன்னைக்கு என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய வரும். என்ன பரபரப்பாக இருக்கும் பார்க்கலாங்க, வெயிட் பண்ணி. நல்ல ஒரு நம்மளுக்கு தலைவர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.